வணக்கம் உறவுகளே, இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வஸ்கமுவ தேசிய பூங்கா பற்றி நாங்களும் சுவாரஸ்யமாக பேச போகிறோம். தொடர்ச்சி அந்த காணொலியை பாருங்கள். இலங்கையில் மாத்தளை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் அமைந்துள்ள வஸ்கமுவ தேசிய பூங்கா 1984 தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். தற்போது வஸ்கமுவ தேசிய பூங்காவானது முதல்ல மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் உள்ள ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. இது 1970களில் ஆரம்பிக்கப்பட்ட குறிப்பிடத்தக்க நீர்ப்பாசன திட்டமாகவும் இதன் விளைவாக பூங்காவின் காடுகளில் கணிசமான ஒரு பகுதி இழக்கப்பட்டது. மேலும் பூர்வீக விலங்கினங்கள் இடம்பெயர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 1970களில் பிற்பகுதியில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த பகுதியை வனவிலங்கு சரணாலயமாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாதாட தொடங்கினார்களாம். இறுதியாக 1980 பல வருடங்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தான் இந்த இலங்கை அரசாங்கம் இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட ஒரு வனவிலங்கு சரணாலயமாக நிறுவியது அப்படின்னு சொல்லலாம். இந்த பூங்கா 36,948 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது மற்றும் யானைகள், சோம்பல், கரடிகள், சிறுத்தைகள் மற்றும் 143க்கும் மேற்பட்ட பறவைகள் உட்பட பல தாவரங்கள் மற்றும் வனவிலங்குகள் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இலங்கையில் கலாச்சார வரலாற்றை பாதுகாப்பதில் இந்த பூங்கா முக்கிய பங்கு வசிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சசருவா அப்படின்னு சொல்ற கோவில் இது கிறிஸ்துக்கு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் நூற்றாண்டில் மன்னன் பராக்கிரம பகுவால் கட்டப்பட்ட யோடா எலா அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்று நீர்ப்பாசன அமைப்புகளும் இந்த பூங்கால கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அந்த வஸ்கமுவ தேசிய பூங்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வனவிலங்கு ஆர்வலர்கள் ஒரு புகலிடமாகவும் இது இலங்கையில் பல்வேறு வனவிலங்குகள் ஒரு பார்வையாகவும் வழங்குகிறது. இந்த பூங்காவில் பெரிய பாலூட்டிகள், விலங்குகள் மற்றும் பறவைகள் உட்பட பல உயிரினங்கள் வாழ்கிறதாகவும் கூறப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யானைகள், மற்ற பாலூட்டிகள், விலங்கினங்கள், பறவைகள் அப்படின்னு சொல்லி நீர்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய உயிரினங்கள் இங்கே வாழ்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வஸ்கமுவ தேசிய பூங்கா பற்றி நாங்கள் சுவாரஸ்யமாக பேசியிருந்தோம். இந்த கிறிஸ்டி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மற்றும் ஒரு கிறிஸ்டியனூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.